ஸ்பீச் மாசாக தான் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் எதுவுமே அப்ஜெக்ஷனுமே கிடையாது நமக்கு. பட் என்னென்ன எதிர்க்கட்சி தலைவர் என்னென்ன கேட்டிருந்தாருன்னா, விவசாய கடன் தள்ளுபடி சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, நீட்டில் இருந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு 4 பேர் தற்கொலை பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலியல் குற்றத்தில் வந்து உங்கள் கட்சியோட எம்எல்ஏ வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதுக்கு பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் வந்து முதலமைச்சரோட பதில் உரையில் எதிர்பார்க்குறோம். அப்புறம் மின்சாரத்தை பற்றி பேசும்போது மின்சாரத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னப்போ இன்றைக்கி அண்ணனோட நானே அதான் நினச்சேன் நேற்று. ஸோ ஆக்கப்பூர்வமாக இவங்க சொன்ன கொஸ்டினுக்குலாம் அண்ணன் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, நான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 6 மாதம் கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி தான் ஒரு நல்ல கேள்வி தான், இதெல்லாம் நான் வந்து நிவர்த்தி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி அண்ணனோட இமேஜ் வந்து இங்கேருந்து இங்கே போயிருக்கோம். பட் அண்ணன் இன்னும் ஆடியோ லான்ச்சு ஒரு பரப்புரை செய்கிற மோட்லேயே இருக்காரு. என்ன போனீங்கன்னா அந்த ஓட்டு கேட்டு போகிற இதுலேயே இருக்காரு. இது வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா அவங்க கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே பதில் இல்லை. மின்சாரத்தை பற்றி கேட்டால் போன ஆட்சியில் பண்ண முறைகேடுனால தான் இன்று வந்து பவர் கட் ஆகுது அப்படின்னு இவங்க அமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இவரும் சொல்கிறாரு. என்னங்க பேசுகிறீங்க, போன 5 வருஷத்தில் வந்து கரண்ட் அவ்வளோவா போலங்க, அந்த ப்ரூஃப் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஏன்னா டிஎம்கே வந்து 2006 2011 வந்து அவங்களோட ஆட்சி ஏன் போச்சுன்னா அந்த முக்கியமான காரணம் அந்த பவர் கட்டு. அதில் வந்து பாடம் படித்ததுனால போன 5 வருஷம் வந்து பவர் கட்டே இல்லாமல் நடத்தி காட்டினாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்படி பண்ணிட்டு அவங்க முறைகேடு பண்ணிட்டாங்க, இவன் பீஸ் கட்ட பிடிக்கிட்டார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவர் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே ஒரு நியாயமான பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத வச்சு கட்சியிலேருந்து கஜானாக்கு, அதாவது அந்த காசெல்லாம் அரசில் கொண்டு வராங்க அப்படின்லாம் சொன்னார். அதை வந்து உதய் தெளிவாக கேட்டார். என்ன சொன்னார்னா, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா, ஆதாரம் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஆதவர்ஜுனாவை பார்த்து கேட்டார். தைரியம் இருந்தால் சொல்லுங்கன்னு. தைரியமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், ஆதவர்ஜுனா ப்ரூஃபோடு வந்திருக்கணும். நேற்று ஒரு 3 விஷயம் சொன்னார் ஆதவர்ஜுனா. டிஎம்கேவோட அதுக்கு வந்து ஸ்பீக்கரே சொன்னார், ஆதாரம்லாம் பேசாதீங்க, அந்த தமிழ் தாய் வார்த்தைக்கு ஆதாரம்லாம் பேசாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் வந்து 2 வயசு குழந்தைங்களை வந்து டிஎம்கேக்காரன் வந்து கற்பழிச்சாங்க, பாலியல் துன்புறுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார் ஸ்பீக்கர். அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனா வந்து நான் நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னார். நான் இன்றைக்கி அதை தான் எதிர்பார்த்தேன். அண்ணனோட ஸ்பீச்சை விட ஆதவர்ஜுனா என்னத்தரா சப்மிட் பண்ண போகிறாருன்னு நான் பார்த்துடலான்னு நினச்சேன். ஆதவர்ஜுனா கடைசியாக என்னை ஏமாற்றி விட்டார். அந்த ஒரு அறிவிப்பு வரவே இல்லை. நானும் நீங்கள் ஏதாவது ஒரு இதை கொடுத்துருவாரு, ஏதாவது ஒரு பேரை சொல்லிடுவார்னு நினச்சேன். பொட்டாம் பொதுவாக ஊழல்ன்றானுங்க. நானும் இப்போதும் சொல்கிறேன், ஊழல் பண்ணாங்க அப்படின்னா யாருன்னு சொல்லுங்கள், எந்த கட்சி, எந்த பேர், யார் அவர், என்ன செயலாளர், மாவட்ட செயலாளர் யாருன்னு சொல்லுங்கள். அதை சொன்னீங்கன்னா தான் தெரியும். பொட்டாம் பொதுவாக வந்து ஒருத்தர் ஊழல்னு சொல்ல முடியாது. இது எப்படி இருக்குது தெரியுமா, 2 ரசிகர்களுக்குள்ளே சண்டை போடுவாங்க, என் தலைவன் தான் பெருசு, என் தலைவன் தான் பெருசுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி சொல்ல, உண்மையாக சொல்லி கேஸ் போடுங்க, தண்டனை வாங்கி கொடுக்கலாம். உங்கள் ஆட்சி தான் நடக்குது, தைரியமாக பண்ணலாம். அப்புறம் எங்க பார்ட்டி ஃபண்டை பற்றி தைரியமாக பேச மாட்டீங்க? மிஸ்டர் ஆதவ் சார், தைரியமாக பேசுங்க.